ஊர் ஃபுல்லா ஒரு அனௌன்ஸ்மெண்ட். வெறும் 400 ரூபாய் இருந்தா போதும், காலம் முழுசும் உட்கார்ந்து சாப்பிடலான்னு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன, வெறும் 400 ரூபாய்க்கு காலம் முழுசு உட்கார்ந்து சாப்பிடலாமா? அப்படின்னா கஷ்டப்பட்டு உழைக்க தேவையே இல்லையே, ஜம்முன்னு ஆயுசு முழுசு உட்கார்ந்து சாப்பிடலாமே. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்ட எல்லாருக்கும் ஆசைதான். இதை பத்தி விசாரிச்சப்போ அந்த 400 ரூபாவோட வந்து மீட் பண்ண வேண்டிய இடத்தோட அட்ரஸ் கிடைச்சிச்சு. ஊரே திரண்டு அந்த இடத்துக்கு போச்சு. வெறும் 400 ரூபாயில வாழ்நாள் முழுசு உட்கார்ந்து சாப்பிட்றதுனா சும்மாவா? அந்த இடத்துக்கு வந்த ஒருத்தர் 400 ரூபாயா இல்ல 4000 இல்ல 40,000 இல்ல இப்படி ஏதாவதான்னு கேட்டாரு. அங்க நின்னுட்டு இருந்த இன்னொருத்தர், அட நீ வேற சும்மா இரியா, இப்படி எதையாவது சொல்லி பணத்தை கூட்டி விட்டு போயிடாத, 400 ரூபாய் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் லைன்ல நின்னாங்க. ஒவ்வொருத்தரா உள்ள போனாங்க. உள்ள ஒருத்தன் உட்காந்து சேர்ஸ் வித்துட்டு இருந்தான். வாங்க சார் வாங்க, ஸ்ட்ராங்கான சேர் சார், சீக்கிரமா உடையாது சார், வெறும் 400 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போய் வாழ்நாள் முழுசும் இதுல உட்கார்ந்து சாப்பிடலாம் சார். ஆர்வத்தோட உள்ள போனவங்க அவமானத்தோட வெளியே வந்தாங்க. வேடிக்கையா இருந்தாலும் யோசிக்க வேண்டிய விஷயம். எல்லா ப்ராமிசஸையும் உடனே நம்பிடாதீங்க. ஒரு விஷயத்துக்குள்ள இறங்குறதுக்கு முன்னால நல்லா யோசிங்க. இது பாசிபிளான்னு பாருங்க, ஹிடன் அஜெண்டா இருக்குமான்னு பாருங்க, குறுக்கு வழி நிஜமாவே நமக்கு தேவையான்னு யோசிங்க. இது நம்மளோட தேவையா, ஆசையா இல்ல பேராசையான்னு அனலைஸ் பண்ணுங்க. அப்புறம் அந்த காரியத்துக்குள்ள இறங்குங்க.